உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்குன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா என் பிரச்சனையே என்ன தெரியுமா? உன்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதனாலதான் பல காதல்ல சண்டைகள் வருதுன்னு சொல்லலாம். ரேடியோ 15 உலகத்துக்கு உங்களை வணக்கத்தோட வரவேற்கிறேன். ஸ்டே வித் ரேடியோ 15 வித் மீ ராகவி. ஹே ராகவி, இன்னைக்கு நான் என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனுக்கு சாரி சொல்லணும். என்னோட நேம் வினிதா. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் வெளியில போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா வீட்ல ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப அடம் பிடிச்சு சென்னையில இருக்க ஒரு காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணேன். அப்பா ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணி விட்டு சேஃபா இருமா, நல்லா படிமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்பா அம்மாவை விட்டுட்டு எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே தங்குறது. எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. நான் ரொம்ப சைலண்டான பர்சன், யார்கிட்டயுமே சீக்கிரத்துல பேச மாட்டேன். ஆனா என் ரூம்மேட் அக்கா, ஏன் நீ இவ்வளோ சைலண்டா இருக்க, நாங்க இருக்கோம், சேடா இருக்க வேணான்னுலாம் சொன்னாங்க. நானும் ஓகே அக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே காலேஜ் கிளாஸ்க்கு போயிட்டேன். யாருமே என்கிட்ட பேசல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்போடா கிளாஸ் முடியும், ரூமுக்கு போவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹாஸ்டல்ல இருக்கிற அக்காலாம் போக போக எல்லாரும் பேசிடுவாங்க, எல்லாம் சரியாயிடும், இதுக்கெல்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லி நான் அழும்போது எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. 3 நாளா காலேஜ் போகல, போகவுமே பிடிக்கல. ஹாஸ்டல்ல ரூம்லயே தான் இருந்தேன். அப்போ திடீர்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. நீ காலேஜ் வரல அப்படின்னு கேட்டாங்க. நான் யோசிச்சேன். நான் யார்கிட்டயுமே பேசல. கிளாஸ்ல யார் எனக்கு மெசேஜ் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சேன். யாருன்னு கேட்டேன். நான் உன் கிளாஸ்மேட் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே பேசல, நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே காலேஜ் குரூப்ல மேம் என்ன மென்ஷன் பண்ணி ஏன் காலேஜ் வரலன்னு கேட்டாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், நம்ம இப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது, நம்ம வந்த நோக்கம் நல்லா படிக்கணும், லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தேன். நெக்ஸ்ட் டே காலேஜ் போயிட்டேன். கிளாஸ்ல எல்லாருமே ஏன் வரலன்னு கேட்டாங்க. ஃபீவர்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ணேன். பொங்கல் செலிப்ரேஷன் காலேஜ்ல வந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். அப்போ நான் சாரி கட்டிட்டு இருந்தேன். என் கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னான். நான் ஸ்மைல் பண்ணிட்டு பெருசா கண்டுக்காம போயிட்டேன். செலிப்ரேஷன் முடிஞ்சது. நானும் என் க்ளோஸ் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்த நேரத்துல அவன் உங்களை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னான். நான் எனக்கு லவ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஆனா அவன் டெய்லி என்னை பார்த்துட்டே இருந்தான், பேச ட்ரை பண்ணுவான், அது எனக்கு தெரியும். ஆனா நான் கண்டுக்காம போயிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது. செகண்ட் இயர்லயும் அவன் அதே சிரிப்போட அதே பார்வையோட என்னை பார்த்துட்டே இருந்தான். ஒருத்தன் இவ்வளோ நாள் வெயிட் பண்றான், அவன் ஃபீலிங்ஸ் ட்ரூவா தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் நானும் அவன் கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி லவ்வை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவன் ஒரு ஸ்மைலோட நம்பர் கொஞ்சம் அன்பிளாக் பண்றியா அப்படின்னு கேட்டான். நான் பிளாக் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இயர்ல நான் ஏன் காலேஜ் வரலன்னு கேட்டதுக்கு, ஒரு நம்பரை பிளாக் பண்ணீங்கல்ல, அது என்னோட நம்பர் தான் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு சாரி சொல்லிட்டு அப்பவே நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். பேசவும் ஆரம்பிச்சோம். ஆனா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், ரொம்ப பேச மாட்டேன். லவ் இருந்தாலும் வெளியே காட்ட தெரியல எனக்கு. அவன் எனக்காக ரொம்ப எஃபர்ட் போடுவான், கேர் பண்ணுவான். ஆனா அதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்க தெரியல. ஒரு நாள் அவன், உனக்கு என் மேல லவ்வே இல்லை, ஃபீலிங்ஸே இல்லாம லவ் பண்ற மாதிரி இருக்கு நீ பண்றதெல்லாம் அப்படின்னு சொன்னான். அப்படியே எங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டை வந்து பிரேக்கப் ஆயிருச்சு. இன்னைக்குதான் எனக்கு புரியுது நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு. இப்போ அவன் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றான், வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ஹாப்பியாவும் இருக்கான். இந்த மொமெண்ட்ல தான் தோணுது, நான் என் லவ்வை இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா காட்டியிருந்தா இன்னைக்கு அவன் என் கூட இருந்திருப்பான், என்னை விட்டு போயிருக்க மாட்டான். என் பிரச்சனையே என்ன தெரியுமா, எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். ஆனா அது அவன்கிட்ட எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணதான் தெரியாம இருந்துச்சு. நீங்க யாருமே நீங்க லவ் பண்றவங்க கிட்ட உங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண தயங்காதீங்க. அது பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். ஐ எம் ரியலி சாரிடா, ஐ மிஸ் யூ. இந்த நேரத்துல இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும். தேங்க்யூ வெனிதா ஃபார் திஸ் லெட்டர். கண்டிப்பா இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ற அவருக்கு உங்க சாரி போய் சேர்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு லவ்ல பிரேக்கப் ஆகுறதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கீங்க. லவ் பண்றதை தாண்டி லவ்ல எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்க லெட்டர் மூலியமா நாங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் லெட்டர். இந்த மாதிரி மனசுல ரொம்ப நாளா இருக்க பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு நம்ம கேட்க வேண்டியவங்க கிட்ட மனசார சாரி கேட்குறோம். இது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னும் விருப்பப்படுறோம்.
Stay with Radio 15 with me, Ragavi.